நாளிலே நான் உங்களை தேவனுக்குள்ளாக சந்திப்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஐயா கொஞ்ச நாள் தான் பழக்கம். நாங்கள் சில பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் தான் நாங்கள் மீட் பண்ணோம். அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய சகோதரர்கள், சபைக்கு வருகிற சகோதரர்கள் மூலமாக அவருடைய வைராக்கியம், அந்த சபையுடைய நடத்துகிற விதம், அதில் ஏற்பட வேண்டிய சீர்திருத்தங்களை அவர் சிந்திக்கிற விதங்களை நான் கேட்டிருக்கிறேன். அதில் நான் மகிழ்ந்தும் இருக்கிறேன். அதை நான் பிறகு நாம் ஒருவேளை நேரம் கழிச்சு நான் பேச நினைக்கிறேன். சகோதரர்கள் ஐயாக்கிட்ட நான் பேசி காரியங்களை நான் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 44 46 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் கேளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 44 46 முடிய. அன்றையும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் என்பதே தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு நாம் குறிப்பாக நான் வாசிக்கும் போது தெரியும், இயேசு கிறிஸ்து பேசிய ஒரு ஓமையை நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதத்திலே பல பகுதிகள் உண்டு. அது மனிதனுக்கு புரியும் வண்ணமாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய பாஷையில் எழுதப்படவில்லை. கடவுளுடைய ஞானத்துக்கும் நம்முடைய ஞானத்துக்கும் எட்டாத தூரம். அது கடல்ல ஒரு சின்ன தூச தேடுற அளவுக்கு தான் நம்முடைய ஞானம் இருக்கு. அப்ப இந்த வேதனை நமக்கு புரியும் வண்ணமாக தான் கடவுள் எழுதியிருக்கிறார். ஓமை என்று சொல்லும் பொழுது நீங்கள் சற்று புரிந்து கொள்ள நான் சில முகவரியை கொடுக்க விரும்புகிறேன். ஓமை என்றால் உருவகத்துக்கும் ஓமைக்கும் வித்தியாசம் உண்டு. உருவகம் தெரியுங்களே, நீங்க படிச்சிருப்பீங்க, ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ படிச்சிருப்பீங்க. உருவகம் என்றால் ஒன்றை ஒப்பிட்டு காட்டுவது ஒரு உருவகம். அப்புறம் ஆங்கிலத்தில் சிமிலி, மெட்டபோர் எல்லாம் படிப்போம் இல்ல. அவன் சிங்கத்தை போல இருக்கிறான் அப்படின்னா அவன் சிங்கம் கிடையாது. அந்த சிங்கத்தின் குணத்தை, கர்ஜிப்பை கொண்ட ஒரு மனிதனாக ஒப்பிட்டு காட்டுவது ஒரு உருவகம். ஆனால் ஓமை என்பது நமக்கு விளங்காத, புரியாத ஒரு காரியத்தை நிகழக்கூடிய சாத்தியமுள்ள ஒரு சம்பவத்தினால் நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவதுதான் என்னதுங்க ஓமை. உருவகத்துக்கும் ஓமைக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அவன் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற இந்த சம்பவம் 2 ஓமைகளை நான் இப்போது வாசித்தேன். மிக சிறிய ஓமைதான். 44 அந்த ஒரு ஓமை முடிந்துவிடும். 44, 45, 46 மறு ஓமையை சொல்கிறார். 2 ஓமையை சொல்கிறார். இன்றைக்கு நான் அந்த 2 ஓமையை எடுப்பதற்கான காரணம், ஆண்டவர் 2 ஓமையையும் ஒரே அர்த்தத்தை தான் மையப்படுத்துறார். அது எதுக்கு 2 ஓமையை சொல்லணும்? அதுக்கு காரணம் இருக்கு. அது பார்க்க போறோம். இந்த 2 ஓமைகளிலே அவர் சொல்லுகிற காரியம், அவர் கருப்பொருள், அதனுடைய சொல்லுவதற்கான நோக்கத்தை அது முதலாவதே சொல்லுகிறார். நாம் பார்த்தோம், அன்றையும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது அப்படின்னு ஒரு ஓமையும், மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. முதலாவது அவர் ஒரு நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு அந்த ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு காட்டுகிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது விலையுயர்ந்த முத்தை தேடுகிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பிட்டு காட்டுகிறத பார்க்க முடியும். மறந்துடக்கூடாது. 2 காரியத்தை ஏதோடு கூட ஒப்பிடுகிறார். பரலோக ராஜ்யத்தில் கூட அவர் ஒப்பிட்டு பேசுகிற ஒரு ஓமை தான். ஒன்று, ஒரு நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷம், நிலத்தையும் அந்த பொக்கிஷம் தான் பரலோக ராஜ்யம் என்கிறதை அவர் இங்கு சுட்டி காட்டுகிறார். இரண்டாவது, ஒரு மனுஷன் விலை உயர்ந்த முத்துவை தேடுகிற மனுஷனை எதுக்கு ஒப்பிட்டு காட்டுகிறார்? அந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து ஓமையாக சொல்றார். இந்த ஓமை பகுதி எடுத்துக்கொண்டு விட்டால் 13ஆம் அதிகாரம் முழுக்க ஓமை தான் இயேசு சாமி பேசுறார். மத்தேயு அந்த நிருபத்திலே நீங்கள் விதைக்கிறவனின் ஓமை, முதலாவது அந்த 13ஆம் அதிகாரத்தை ஆரம்பத்தில் வாசிச்சீங்கன்னா தெரியும். இரண்டாவது கலைகளின் ஓமை,
கடுகின் ஓமை, புளித்த மாவின் ஓமை, அந்த கலைகளின் ஓமையுடைய விளக்கத்தை பிறகு அவர் கொடுக்கிறார். புதைந்திருக்கிற பொக்கிஷம், விலையுள்ள முத்து. எட்டாவதாக கடலில் போடப்பட்ட வாரிப்படுகிற வலையின் ஓமையை சொல்றத பார்க்க முடியும். இந்த ஓமைகள் எல்லாமே ஒரே சூழ்நிலை ஒரே இடத்துல சொன்னாங்கன்னா கிடையாது. நீங்க லூக்கால ஓமைகள் இருக்குது, அது வேற சூழலை அது நமக்கு காட்டுகிறது. அதாவது இந்த 4 காஸ்பல், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சொல்லுவோம்ல, ஆங்கிலத்தில் சினாப்டிக் காஸ்பல் சொல்லுவோம். இதில் அந்த ஆக்கியோன் சொன்னது அதில் ஒருவேளை சொல்லாம இருக்கலாம், அதில் சொன்னது இங்கு சொல்லாம இருக்கலாம். அந்தந்த இடத்திற்கு அந்தந்த மக்களுக்கு ஏற்றாற்போல் அது சொல்லியிருக்கிறது. நாம படிக்கிறப்போ அதை அனைத்தும் இணைத்து தானே பண்றோம், படித்துக் கொள்கிறோம். எதுக்கு 4 காஸ்பல்? ஒரே காஸ்பல் ஒரே புத்தகத்தில் முடிச்சிருக்கலாம். இதுல சொன்னதானே அதில் சொல்லியிருக்குது, அதில் சொன்னதானே இதில் சொல்லியிருக்குது. எதுக்கு 4 புத்தகம்? அது அவ்வளவு முக்கியம் என்கிறதை என்ன பண்ணுது, நமக்கு காண்பிக்கும். அப்போ இந்த பகுதியில எல்லாமே ஒரே சூழ்நிலையில தான் சொல்லப்பட்டதா. கடல், அந்த கடலுக்கு முன்பு கடல் பகுதியில இயேசு கிறிஸ்து படகிலே அமர்ந்துதான் சொன்னாரா? இல்லை, அந்த சூழல் சற்று வித்தியாசப்படுகிறதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ நீங்க இந்த ஓமையில நாம் சற்று அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எந்த ராஜ்யத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார்? இப்ப சொல்லுங்க, நீங்க யோசிங்க. பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? ஒரு பரலோக ராஜ்யம் ஒரு நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம். பரலோக ராஜ்யம் விலையுயர்ந்த முத்துவை தேடுகிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ நீங்க சற்று யோசிங்க, பரலோக ராஜ்யம் என்றால் எதை குறிக்கிறது? இது புரியலனா நமக்கு எது புரியாது, எதை பத்தி பேசுதுன்னே நமக்கு புரியாது. ஏதோ ஒரு நம்ம அந்த அப்ளிகேஷன் நம்முடைய அந்த பிரயோகத்தை வாழ்க்கையில் அது எனக்கு எப்படி பிரயோஜனப்படுறனே புரியாது. நிறைய பேருக்கு இந்த ஓமைகள் புரியாத காரணம் அதுதான். சரி, பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? நீங்க வேதத்தை எனக்கு என்ன தோணுது, எனக்கு என்ன புரிஞ்சுது, பெரிய பாஸ்டர் ஒரு விளக்கம் சொன்னார், அந்த புத்தகத்துல ஒரு விளக்கம் கொடுக்குது, அதெல்லாம் கிடையாதுங்க. வேதத்தை வேதத்தால் மட்டுமே விளக்கப்படுத்த வேண்டும். அதுதான் வேதம் சொல்லி தருது. வேதத்தை எப்படி விளக்கணும்னு வேதம் சொல்லி தருது. என்னது? வேதத்தை வேதத்தால் மட்டுமே விளக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் என்ன இல்லை, ஞானம் இல்லை. அந்த ஞானத்தை வேதத்தின் மூலமாகவே தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரும் பிதாவும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு மாறாகவோ, இயேசு கிறிஸ்து பிதாவின் வார்த்தைக்கு மாறாகவோ அவர் பேசுகிறதில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பார்க்கக்கூடாது. இந்த ஓமையில அவர் சொல்லுகிற பரிசுத்த அவர் பரலோக ராஜ்யம் என்றால் என்ன என்கிறதை முதலாவது பார்க்க இருக்கிறோம். அந்த அர்த்தத்தை புரிந்த பிறகு இந்த ஓமையின் அர்த்தம் என்ன என்று பார்த்து நாம் செய்து முடிக்க இருக்கிறோம். முதலாவது இந்த பரலோக ராஜ்யம், the kingdom of God. What is the kingdom of God? அந்த பரலோக ராஜ்யம் என்றால் என்ன என்கிறதை நாம் விளங்கிக் கொள்ளாவிட்டால் இந்த பரலோக ராஜ்யம் நமக்கு புரியாது. நமக்கு ராஜ்யம்னாலே முதல்ல புரியாத காரணம் நாம் எதுக்குள்ள இருக்கிறோம், ஜனநாயகத்திற்குள் இருக்கிறோம். ஜனநாயகத்துக்கும் ராஜ்யத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஜனநாயகம் என்னங்க? இப்ப நம்ம இருக்கிறது ஜனநாயகம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைவன், வேலைக்காரன் என்ன பண்ற, நான் நியமிக்கிறேன். ஆனா ராஜ்யம் என்றால் நீ என்ன யாரும் நியமிக்க முடியாது. எனக்கு இந்த ராஜா தான் வேணும், அந்த ராஜா தான் வேணும், இல்லை அவர் தான் ராஜாவும் ராஜா, அதுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. குடிமக்கள் என்றால் நான் அந்த நாட்டின் குடிமக்களா இருக்கணும்னா ராஜா பேச்ச கேட்டுதான் ஆகணும். ராஜ்யம் என்றால் என்ன? எப்படி வாழணும், நான் எப்படி இருக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்கிறதை அனைத்தும் அந்த ராஜா தான் தீர்மானிப்பார். அதுதான் என்னதுங்க ராஜ்யத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் வித்தியாசம். நீங்க ராஜாவின் ஆட்சிக்கு போய் இருந்து பார்த்தா தெரியும், இது ஜனநாயகம் இல்ல. ராஜா அது தவறு என்று சொன்னால் தவறுதான், அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. நீ போய் ராஜா கிட்ட இது எப்படி நீ சொல்லலாம் கேட்க முடியாது, உன்னை கொண்டு தூக்கி வெளியே போட்டுவாங்க. அது ராஜ துரோகம். அதுவே ராஜாவுடைய வார்த்தைக்கு எழுதி பேசினா ராஜ துரோகம். நீ ஜபம் பண்ணக்கூடாதுன்னா ஜபம் பண்ணக்கூடாது, அதான் ராஜாவுடைய கட்டளை. யார் தூக்கி போட்டாங்க பண்ணதுக்கு? தானியேலை தூக்கி போட்டாங்க. அது சரியாகவும் இருக்கலாம், ஆனா ராஜா சொல்லிட்டா அது தவறுதான். இதுதான் ராஜ்யம் என்பது. இப்போ இந்த பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற ராஜ்யம் எங்கே இருக்கிறது? நிச்சயமா அது பரலோகத்தில் இருக்குது. அதை மறுபடியும் சொல்ல, அது எங்கே இருந்து தூங்குகிறது?
சொல்லப்படுகிற நித்திய ஜீவனை அடைந்தேன்னு சொல்றல, பரலோகத்தில் நான் நித்திய ஜீவனை அடைய போவதில்லை. என்றைக்கு உன் வாழ்வினை நீ மனமாற்றம் அடைகிறாயோ அன்றைக்கே நித்திய ஜீவன் உனக்குள்ள வந்து விட்டது என்று யார் சொல்றீங்க? வேதம் சொல்லுது. நித்திய ஜீவனை பெற்று விட்டாய்தான் சொல்றோம், நித்திய ஜீவனை பெற போகிறேன் சொல்றோமா? அப்பொழுது அப்ப என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனிலே நான் நுழைந்து விட்டேன். பரலோக ராஜ்யம் என்றால் என்ன நான் சொல்ல தேவையில்ல, நான் அர்த்தம் சொல்றேன்னு சொல்றீங்க. நீங்க எடுத்து பாருங்க வேதத்துல, நீங்க எல்லா ஓமையிலும் நீங்க விதைக்கிறவன் ஓமையை எடுத்தா பாத்தீங்கன்னா, நீங்க விதைக்கிறவன் ஓமையில 19ஆம் வசனத்தை பாருங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு, அந்த ஓமை அந்த வசனமாகிய அந்த விதை எதற்கு ஒப்பிடப்படுகிறது? ராஜ்யத்தின் வசனம். நீங்கள் கலைகளின் ஓமையில பார்த்தோம்னா 24 வாசிங்களேன். 24 பரலோக ராஜ்யம். எல்லா ஓமையிலும் இங்கு சொல்லப்படுகிற ஓமை எல்லாம் என்ன ராஜ்யம்? என்ன ஓமை தான்? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கலைகளை விதைத்தார்கள். கேள்வி, பரலோகத்துல கெட்டவன் இருப்பானா? இங்க நம்ம போகிற பரலோகத்துல கெட்டவன் இருப்பானா? அப்ப இங்க சொல்லியிருக்கு ஓமையில, அங்க அதுக்குள்ள என்னவோ இருக்கும், கலைகளும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. சரி, கேள்வி எழுப்புது, அப்ப எந்த ராஜ்யத்தை பத்தி இது பேசுது? அந்த ராஜ்யம் என்கிற ராஜ்யத்துக்குள்ள கெட்டவனும் இருப்பான், நல்லவனும் இருப்பான். நீங்க 47, 48 வலைகளின் ஓமையில அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு மீன்களையும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அது நிறைந்த பொழுது உட்கார்ந்து ஆகாதவைகளை செத்த மீன் என்றது, செத்த மீனெல்லாம் எடுத்து போட்டு நல்லதை ஒரு பக்கம் பொறுக்கிற ஒரு ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு. பரலோக ராஜ்யம்னா அது எப்படி செத்த மீன் வரும்? கேள்வி வருதா இல்லையா? அப்ப எந்த ராஜ்யத்தை பத்தி பேசு? ராஜ்யம் என்றால் என்ன? எந்த ராஜ்யம்? பரலோகத்தில் நான் போய் இருக்க போகிற அந்த ராஜ்யத்தை பேசுகிறதா, வேறு ஏதோ ஒன்றை இங்கு பேசிக் கொண்டு வருகிறதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க கலைகளின் ஓமையின் விளக்கத்தை நீங்க சற்று பார்க்கணும். 37ஆம் வசனத்தை 38ஆம் வசனம் பாருங்க. கலைகளின் ஓமையோட விளக்கத்தை ஆண்டவரே கொடுக்கிறார், நான் கொடுக்கிறேன். இப்ப அங்க என்ன சொல்றாரு? அந்த நல்ல நிலத்திலே அவர் விதைத்தார், அதிலே களை வந்தது. இப்ப அந்த நிலம் என்றால் என்ன? வாசிங்க 38. நிலம், உலகம், நல்ல விதை, நல்லா கவனிக்கணும். அந்த ராஜ்யத்தின் புத்திரர் எங்கே இருக்கிறார்கள்? உலகத்தில் இருக்கிறார்கள். இங்கு பேசப்படுகிற ராஜ்யம் எது என்கிறதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, இது பரலோகத்திலே பரிசுத்தவான்கள் மட்டுமே வாசம் பண்ணும் இடத்தின் ராஜ்யத்தை பேசவில்லை. மாறாக அவர் ராஜ்யமாகிய திருச்சபை, அவராலே ஆளப்படுகிற திருச்சபை, சத்தியத்தினாலே நடத்தப்படுகிற மக்களின் கூட்டம், அவருடைய புத்திரர்கள், செங்கோலை வைத்துக் கொண்டு நம்மை ஆட்சி செய்கிற ராஜாவின் ஆட்சியை குறித்து அவர் பேசுகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எது? கிறிஸ்தவனாக நான் மாறி எவனெல்லாம் அந்த ஆண்டவரின் ராஜ்யத்துக்கு கீழே, அவர் கொடை கீழே, அவருடைய கொடைக்கு கீழே, அவரின் கட்டுப்பாட்டுக்கு கீழே, அவரின் சத்தியத்தின் கட்டளைக்கு கீழே நான் வாழ போகிறேன், அவருடைய புத்திரர் அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எவனெல்லாம் பெற்று இருக்கிறானோ அந்த மக்களுக்கு அவர் பேசிக் கொண்டிருக்கிற ஓமை தான் இது. அருமையானவர்களே, நீங்கள் சாதாரணமாக சபைக்கோ இந்த உலகத்திலே கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்துக் கொண்டு நடமாடும் ஒரு உலகத்தான் அல்ல, ஆண்டவரின் ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கொடுத்த பாக்கியமே அவருடைய புத்திரர்களாக, அப்பா என்று கூப்பிடுகிற, ராஜா என்று கூப்பிடுகிற புத்திரர்களாக. It's a Lord of Lord, King of King. ராஜ்யத்தின் ஓமை பரலோகத்தில் நாம் வாசம் செய்ய போகிற வாழ்க்கையை குறித்து பேசவில்லை. இந்த ராஜ்யம் எதை குறித்து பேசுகிறது என்றால், இந்த உலகத்தில் அவர் ஆளுகிறார் என்கிறதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் ஆளுகிறார். அதான் வாசனம் சொல்லுது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய. என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம்?
அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்று மட்டும் அது சொல்லல, வானத்திலிருந்து பூமி வரைக்கும் அவருடைய கால்களுக்கு அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்று சொல்லுகிறதல்ல, வானத்திலிருந்து பூமி வரைக்கும் அவர் ஆளுகிறார் என்று இந்த வசனம் நமக்கு விளக்குகிறது. அவர் செங்கோலை வைத்து சிங்காசனத்தில் அமர்ந்து வானத்தையும் பூமியையும் ஆளுகிற கர்த்தர். இன்றைக்கு ஆளுகிறாரா இல்லையா? இன்னைக்கும் ராஜாவா இல்லையா? அவர் ஆளுகிறார். எதின் வழியாக ஆளுகிறார்? அவருடைய பரிசுத்தவான்களின் மூலமாக இந்த சத்தியத்தின் அவருடைய ராஜ்யத்தின் வசனத்தை கொண்டு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த ராஜ்யம் இந்த திருச்சபை சத்தியத்தை படிக்கணும், அந்த ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படையணும். இப்படிப்பட்ட இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்ட கண்ணிலே பார்க்க முடியாத அந்த ராஜ்யத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டு வருகிறார். சரி, இப்ப ராஜ்யம் என்ன, எந்த ராஜ்யம் இங்க ஆண்டவர் பேசுறாரு புரிஞ்சுச்சுங்களா? பரலோகத்துல போய் அவர் ஆட்சி செய்யப்போற பரிசுத்தமான ராஜ்யத்தை பத்தி பேசுறார். ஏன்னா அந்த ராஜ்யத்துல என்ன இல்லை, கலையில் இல்லை, எதுவும் இருக்க போறதில்லை, சுத்தமா அவர் சுத்திகரிச்சு தூக்கி வெளியே விசிறு அடிச்சு புடமிட்டு வெறும் பரிசுத்தவான்களை வைத்து அவர் ஆள போகிற ராஜ்யம் அது. அதற்குள்ள போவதற்கு இந்த ராஜ்யத்துல நீ என்னவாக இருக்க வேண்டும் என்றுதான் பரலோக ராஜ்யத்தை சொல்லிட்டு வர. நீங்க கலைகளின் ஓமையா இருக்கட்டும், விதைக்கிறவனின் ஓமையா இருக்கட்டும், புளித்த மாவின் ஓமையா இருக்கட்டும், அல்லது வாரி பொழுது மலையின் ஓமையா இருக்கட்டும், மற்றும் இப்பொழுது பார்க்க போகிற 2 ஓமைகளும் அதை குறித்து தான் பேசுகிறோம். So நம்ம இப்போ we are not going to learn about nature of the kingdom. மறந்துடாதீங்க, நாம இந்த ராஜ்யத்தின் நேச்சரை குறித்து பார்க்க போறது, அதோடைய தன்மை என்ன, அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது, அதை பத்தி நம்ம பார்க்க போறது கிடையாது. இந்த ஓமை அதை பத்தி பேசல, அது மற்ற ஓமைகள் பேசுது. மாறாக the value of the kingdom, value of the kingdom, இந்த ராஜ்யத்தின் பெருமதி என்ன, அந்த ராஜ்யத்தின் வேல்யூ என்னன்றது ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரியாவிட்டால் அவன் ராஜ்யத்தில் குடிமகனாக இருக்கவே முடியாது, இருக்க தகுதியல்ல, அவன் சும்மா பேர் கலைகளாக இருந்து கொண்டிருக்கிறான் என்றுதான் பொருள். இப்ப நீங்க இன்னைக்கு ஆராய்ச்சிக்கு போறோம், அந்த ராஜ்யத்திலே அந்த பரலோகத்திலே போய் சேருவதற்கு தகுதியானவர்களா நாம் இருக்கிறோமா, என்ன விலை கொடுத்திருக்கிறோம்ன்றதான் இன்னைக்கு பார்க்க போறோம். Value of the kingdom, ராஜ்யத்தின் பெருமதி என்ன? நான் ஒரு இடத்தை வாங்கினா கூட அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த ராஜ்யத்தின் பெருமதி என்ன? ரட்சிப்பு இலவசம் தாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ரட்சிப்பை பெற்றவன் ஒரு விலைக்கிரியத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று அவர் சொல்லுகிற ஓமைதான் இந்த ஓமை. என்ன ஓமை? என்ன ஓமை பார்த்தோம்? அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பா இருக்கிறது. அன்றியும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துவை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. 2 ஓமையை பார்க்கிறோம். இந்த ஓமைகளை பார்த்தா 2 ஓமையும் ஒரு ஒற்றுமை இருக்குங்க. நீங்க பாருங்க, அதுல அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் என்று இருக்கு. இங்க அந்த போய் சந்தோஷத்தினால போறான், வேகமா இங்க ஒரு இடத்துல போய் அதை எப்படியாவது வாங்கணும் என்ற அந்த போய் என்ற வார்த்தையும் நீங்க அதே 46ல அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் அந்த வார்த்தை ஒற்றுமை நீங்க பார்க்க வேணும். அடுத்தது தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு என்று எழுதி இருக்குங்க. பொக்கிஷத்தின் ஓமையிலே இருக்குது. அந்த பொக்கிஷத்தை பார்த்து எல்லாவற்றையும் விட்டு இருக்கு. அதே போல முத்துக்களின் ஓமையிலும் அவன் போய் அந்த ராஜ்யத்தை அந்த முத்துவை வாங்குவதற்காக அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு என்று அவன் ஏதோ ஒரு பெருமதிய வாழ்க்கையில எல்லாவற்றையும் விட்டு என்ற அந்த வார்த்தையை, ஒரே பதத்தை, ஒரே கருத்தை 2 ஓமையும் கொண்டிருப்பதை பார்க்க முடியும். வித்தியாசம் என்ன? அங்கு பார்த்தோம்னா அது யதார்த்தமாக மறைத்து ஒரு விவசாயி ஒரு கழனியில வேலைக்கு போறான். அது அவனுடைய கழனி இல்லை, அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா வேற ஒரு இடத்துக்கு என்ன பண்றான், சின்ன ஒரு இடத்துல ஏறு விழுறதுக்கு அங்க போறான். ஏறு விழுந்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய ஏறு கலப்பிலே ஏதோ ஒன்று தட்டுப்படுது என்று நம்ம புதையில டங்குன்னு சத்தம் வருதுன்னு தோணும்ல, அதை போல அவன் ஏறு கலப்பில ஏதோ ஒரு தட்டுப்படுது. எடுத்துப்பட்டா என்னது? புதை. அந்த புதையல் விலை மதிக்க முடியாததாக இருக்கு. இப்ப போறான், எப்படியாவது இந்த நிலத்தை, இது யாருக்கு தெரியாதுங்க, அந்த நிலத்தின் ஓனருக்கு தெரியாது.
இப்போ இந்த நிலத்தை வாங்கிட்டா இதை விட பெருமதியான பொக்கிஷமும் நமக்கு என்ன கிடைச்சிடும், கிடைத்து விடும் என்று அவன் போய் அவன் இந்த நிலத்தை வாங்குவதற்கு என்ன காஸ்ட் அவன் பாரு, என்ன வேல்யூ, என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது அந்த பொக்கிஷத்தை நான் அடைந்தே ஆக வேண்டும் அப்படி என்று சொல்லி அதை மறைத்து, மறந்துடாதீங்க, அதை மறைத்து ஓடி போய் அவன் சொத்து பத்து அதுக்கு என்னெல்லாம் விலை கொடுக்க முடியும் எல்லாவற்றையும் ஒரே ஒரு தூசு விடவில்லை, குண்டூசி விடவில்லை. அவன் சொல்லுது அவன் எல்லாவற்றையும் விட்டு அவன் நிலத்தை வாங்கினான் என்று சொல்லு. இங்க ஒண்ணு பார்க்கணும், இங்கு அந்த ஓமையில ஒரு வியாபாரி, அவன் இயற்கையாவே யார்தான், முத்து வியாபாரி, முத்து நல்ல முத்து தேடுற வியாபாரி. அவன் தேடி போகையில ஒரு இடத்துல ஒரு கடையில அவன் விலை உயர்ந்த முத்துவை பார்க்கலாம். முத்து தெரியுங்க, முத்து பத்தி தெரியுமா? முத்துல பல வகை இருக்கு, குவாலிட்டி இருக்காது, அந்த கலர் அதுல வர வண்ணத்தின் அடிப்படையில அதனுடைய ஜொலிப்பின் அடிப்படையில் குவாலிட்டி இருக்கும். அதுல 1 லட்சம் ரூபாய் ஒரே ஒரு முத்து 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள முத்து இருக்குது. சாதாரணமா நீங்க 100 ரூபாய் வாங்குற முத்தம் இருக்குது. நீங்க போய் முத்து எடுக்கிறவங்க இல்ல இங்கெல்லாம் ஏமாத்திடுவாங்க, நல்ல ஆளுக்கு போய் கேட்டு பாருங்க. வெள்ளை கலர்ல அப்படி மட்டும் இல்லை, முத்துலயே வண்ணங்கள் நிறைந்த முத்துக்கள் இருக்கு. அதிலே அவன் தேடுது ரொம்ப யூனிக்கான, ரொம்ப காஸ்ட்லியான, ரொம்ப அது கிடைக்கவே அரிதான ஒரு முத்தை தேடிக்கொண்டு இருக்கிறான் ஆல்ரெடி ஒரு வியாபாரி. அப்படி தேடிக்கிட்டே போகிறப்ப எங்கேயாவது நல்ல முத்து கிடைக்குமான்னு தேடுறப்போ ஒரு கடையில பார்த்துட்டான். என்னத்தை பார்த்துட்டான், ஒரு முத்து, அந்த முத்துக்குள்ள ஒரு விலை உயர்ந்த முத்து இருக்கிறத பார்த்துட்டான். எப்படியாவது வேற எவனாவது அதை வாங்கறதுக்குள்ளே நான் எப்படி அதெல்லாம் பண்ணிடணும், வாங்கிவிட வேண்டும் என்று அவனும் போய் அவன் ஆஸ்திகளை சொத்துக்களை எல்லாம் விட்டு பின்பு எதை வாங்கினா அந்த முத்தை வாங்கினான் என்று ஓமை சொல்லும். ஓமை புரியுதுங்களா? இதான் ஓமை. சரி, ரெண்டு ஓமைக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒன்று பேசுது, வேல்யூ ஆஃப் த கிங்டம், அந்த ராஜ்யத்தின், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பெருமதி வேல்யூ என்ன என்கிறத பேசுது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, அப்ப எதுக்கு ரெண்டு ஓமையா சொல்லணும் ஆண்டவர்? முதல் ஓமையில அவன் மறைத்து, அவன் எதர்ச்சியாக, அவன் தேடி கிடைக்கல, அவனுக்கு அது அவனுக்கு கிடைக்கும்னே அவன் எதிர்பார்க்கல, எதிர்பார்க்காத விதமாக அந்த பொக்கிஷம் அவனுக்கு கிடைக்கிறத பார்க்கணும். ஆனா முத்துக்களின் ஓமையில அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் எனக்கு அந்த முத்து கிடைக்குமா கிடைக்குமா, முத்து எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறதை பார்க்கணும். ரெண்டு ஓமைக்கு ஒன்றுதான் வித்தியாசம். எதிர்பார்த்து கொண்டு, ராஜ்யத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒருவன் அதை பெற்றுக் கொண்டான். ராஜ்யத்தை எதிர்பார்க்காதவனுக்கு அந்த பொக்கிஷம் கிடைக்கிறத பார்க்கணும். இது என்ன, இதுல அது ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். ரெண்டு தான், இது ரெண்டு ஆட்களை பத்தி பேசுது, ரெண்டு வகையான மக்களை பத்தி பேசுது. ஒன்று புறஜாதிகள், ஒன்று யூதர்கள். மறந்துடாதீங்க, நாம யாரு? யூதர்களா? நம்ம நிறைய சொல்லுகிறோம் புறஜாதிகள் பாருங்க எப்படி செய்யறாங்க. நம்மளே புறஜாதி தான். நம்ம யார் புறஜாதின்னு சொல்லுகிறோம்? ரட்சிக்கப்படாதவர்கள் புறஜாதிகள். யூதர் அல்லாத அனைவரும் புறஜாதி தான். அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா யூதர்கள் அல்லாத புறஜாதி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுது. யூதர், அது யூதர் வச்சு ஒரு அசிங்கமான பெயர், அவ்வளவுதான். எப்படி நம்ம கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு சொல்லிட்டு அதை போல அவன் வச்ச ஒரு பெயர் புறஜாதி புறஜாதி புறஜாதி. அதாவது ஆண்டவரால் அந்த ரத்த பந்தத்தில் உருவாக்கப்பட்ட யூதர் அல்லாத அனைத்தும் புறத்தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதுதான் புறஜாதி. இப்போ இந்த யூதர்கள் அவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள், மேசியாவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள். அதான் நம்ம சீனியர் பார்க்கிறோம். நீங்க லூக்கா 2:28 சீனியர் என்ன பண்றான்? இயேசு கிறிஸ்து கையில எடுத்து வைத்து இந்த ரட்சணத்தை என் கண்கள் கண்டதே. நீங்கள் சிமியோன் அநேக ஆட்கள் நீங்க வேதத்துல பார்க்க முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கும் அவர் சத்தத்தை கேட்பதற்கும் அநேகர் காத்திருந்தார்கள் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இது ஓமையில சொல்றார். அநேகர் இங்க எங்க 13ஆம் அதிகாரத்துல சொல்லிப்பாங்க பாருங்க. 12ஆம் வசனத்துல 12-13 தானே? 13 வாசிங்க. நீங்க இது தொடர்ச்சியா அந்த பகுதி எனக்கு சரியா எடுக்க முடியல. நீங்க அவர் சொல்றாரு, அநேகர் இதை கேட்பதற்காகவும் காணுவதற்காகவும் காத்திருந்தார்கள். அவங்க என்ன பண்ணல? காணவில்லை. ஆனால் உங்களுக்கோ அது
பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிற வசனங்களை நீங்கள் வாசிக்க முடியும். இந்த யூதர்கள் ராஜ்யத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். எந்த ராஜ்யத்தை? இயேசுவின் ராஜ்யத்தை. அதிலே சிமியோன் அதை காணுகிற காட்சிகளை பார்க்க முடியும். அப்ப ரெண்டு பேருக்கும் இது கிடைக்குது. யாருக்கு? யூதருக்கும் கிடைக்குது. ஆனா யார் எதிர்பார்க்கிற? இந்த புறஜாதிகளுக்கு இந்த கிறிஸ்து மேசியாவாக வருவாரா என்று எதிர்பார்க்கல. ஏன்னா இவன் புறஜாதின்னு சொல்லிட்டு அதை எச்சப்பட வேண்டும் இந்த யூதன். ஆனா இயேசு கிறிஸ்து எங்க போனாரு? சமாரியாக்குள்ள. சமாரியா அந்த ஆலயத்துக்கு எப்படி தெரியுமா போவான்? சமாரியா போனா பக்கம். அவன் அப்படி சமாரியாவை சுத்திட்டு தான் போவான். அவன் புறஜாதின்னு சொல்லிட்டு எச்சப்பட விழுங்காதவன் அவன் உள்ள கூட போக மாட்டான். தீண்டத்தகாதவர்களை போல் பார்த்த அந்த யூதர்கள் அந்த புறஜாதிகளுக்கும் கிறிஸ்து அந்த ராஜ்யத்தை அளித்தார். அது பொக்கிஷமாக என்ன பண்ணாங்க? ஒன்று எதிர்பார்க்கிற இந்த யூதர்கள் நாங்களும் இந்த ஆலயத்தில் போக முடியுமா, நாங்களும் இந்த ஆண்டவரை வணங்க முடியுமா என்று எதிர்பார்க்காத ஒருவனுக்கு அந்த பொக்கிஷம் கிடைக்கிறது. இரண்டாவது, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த யூதர்களுக்கும் கிடைக்கிறது இந்த ராஜ்யத்தின் பொக்கிஷம் என்று இந்த ஓமை நமக்கு இருவகையான உண்மை சொல்லுது. சரிங்க, ரெண்டு பேருக்கும் கிடைச்சது. ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே விலைதான் கொடுத்தார்கள். ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? அவர்கள் எல்லாவற்றையும் விற்று என்று வேதம் சொல்லுங்க. என்ன இதுல புரிஞ்சுக்கிறோம்? என்னத்தை வித்தாங்க, என்னத்தை இங்க இழந்தாங்க கடவுளுக்காக. What is the value of the kingdom? அந்த ராஜ்யம் எவ்வளவு வேல்யூ என்றதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? இந்த எதிர்பார்க்காமல் இந்த கிடைத்த பொக்கிஷத்தை ஒருவன் போய் எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்ற ஒரு சொத்தெல்லாம் வித்தான காரணம் என்ன? அந்த சொத்தை விட, அவன் ஆஸ்தியை விட அது விலை மதிக்க முடியாது என்றுதான் அர்த்தம் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு வேல்யூ, இந்த முத்து எனக்கு கிடைக்க போற இந்த ராஜ்யம் எவ்வளவு பெருமதி உள்ளது என்று தெரியும். அதற்காக என் வாழ்க்கை, என் சொத்துக்களையே இழக்க நேரிட்டாலும் இழந்தாவது அதை வாங்குவேன் என்கிற ஒரு ஓமையை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். கேள்வி, நாம என்ன பெருமதியே இந்த ராஜ்யத்துக்காக கொடுத்திருக்கோம்? இந்த சபையில நாம ஆண்டவரை தொழுது கொள்ளணும், அவன் உண்மையா வாழணும், ஆண்டவரை முக்கியத்துவம் கொடுத்தணும். இந்த உலகமா ஆண்டவர் ராஜ்யமா என்று வரும்பொழுது என்னத்த பெருமதியை கொடுத்தோன்றதா இன்னைக்கு நாம சிந்திக்க வேண்டிய ஓமையில நீங்க எடுத்து வாசிக்கலாம். அதுக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை இங்க மட்டும் தான் பேசுற, வேதத்தை பல பகுதியில் பேசியிருக்காங்க. எடுத்து சொல்றேன், நீங்க அப்படியே உங்கள் வாழ்க்கையில அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். என்றால் ரட்சிக்கப்படாதுன்னு இது புரியாது. உங்கள் காதுகள் அடைக்கப்பட்டிருக்கும் சொல்லி சொல்றார். காதுள்ளவன் கேட்க கடவன். ரட்சிக்கப்பட்டவன் எவன் பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்கு இது எரியும். ஐயோ நான் செய்ய முடியவில்லையே என்று அவனுக்கு குத்தலாகும், அது வேதனைப்படுத்தும். இல்லைன்னா இவன் காதல வாங்கி அசால்ட்டா மார்க் போயிருப்பான். அது தலைவீழ்னாலும் புரியாது. அவன் படிச்சு பட்டதாரியாவோட இருக்கலாம், விளங்கவே விளங்காது. ஆண்டவர் ராஜ்யம் அவனுக்கு பெருமதியாவே தெரியாது. ஏன்? எவனுக்கு ஆவியானவரை அந்த ரட்சிப்பை ராஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது அவன் வாழ்விலே மிகப்பெரிய ஒரு பெருமதியாக, உயர்ந்த ஒரு பொக்கிஷமாக அது தெரியும் என்கிறதான் அந்த ஓமையில அவர் விளக்கி கொண்டு வருகிறார். வேல்யூ ஆஃப் தி கிங்டம். நமக்கு அந்த வேல்யூ தெரியுமா? என்ன வேல்யூ, எப்படிப்பட்ட வேல்யூவை கொடுத்திருக்கிறோம்? பரிசுத்தவான்கள் அநேக அவருடைய அதுக்காக பெருமதியிலே அவன் வாழ்க்கையை இழந்திருக்கிறான். என்னத்தை இழந்திருக்கான்? நீங்க வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21 சொல்றாரு. அங்க ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. மத்தேயு 19:20 வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாக விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டு தரித்திற்கு போடுன்னு சொன்னார். அவன் தான், ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு போறோம், பரலோக ராஜ்யத்துக்கு நான் எப்படி வரது? வழி சொல்லுங்க. நீ கட்டளையை கடைபிடிச்சாலும் போக முடியாது, நீ வசனம் வாசித்தாலும் போக முடியாது, காணிக்கையக்கும் நீ கொட்டினாலும் எங்க போக முடியாது, பரலோகம் போக முடியாது. இல்ல 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 நான் ஆராதிக்கிற 1 மணி நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்றனாலும் போக முடியாது. ஏன்? இன்னும் அதிகமா சொல்ல போனா அற்புதம் செஞ்சு அடையாளம் செஞ்சு நீ ஆவியில நிரம்பினாலும் எங்க போக முடியாது, போக முடியாது. நீ அற்புதம் செய், பிரசங்கம் பண்ணு, இங்க நின்று நான் பண்றேன், எங்க போக முடியாது. நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. அங்க போய் ஒருத்தர் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஒரு கூட்டம், ஆண்டவரே உன்னுடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோமே, அடையாளங்களை செய்தோம்னா உன்னை யாருமே தெரியாது, வெளியே பண்ணிட்டாரு சொன்னாரா இல்லையா?
அந்த நிலைமையில போய் நீங்க நின்று விடக்கூடாது என்றுதான் இந்த ஓமையை நான் உங்களுக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த ராஜ்யத்தின் பெருமதி என்ன இங்க சொல்றாங்க. was a demand God gave to him. என்ன டிமாண்ட் வைக்கிறார் இந்த இடத்துல இந்த மனுஷனுக்கு? மனுஷனே, நீ பரலோகம் போறன்னா ஒண்ணு பண்ணு, போய் எல்லாவற்றையும் விட்டுட்டு வா. இது இஸ் நாட் a parabolic. இது வந்து ஓமையா சொல்ற, உண்மையாவே சொன்னாருங்க. உண்மையாவே செய்யுங்க. சும்மா விளையாட்டுக்கு சொல்லி பார்க்கலாம், அவன் விட்டானா இல்லையான்னு பார்க்கலாம், டெஸ்ட் எல்லாம் பண்ணல. உன்னால் விட்டுட்டு வா போ. என்ன அர்த்தங்க? உன் வாழ்க்கையிலே அவர் ராஜ்யத்தை விட இவனால கொடுக்க முடிஞ்சது இந்த இடத்துல. அந்த விட்டுட்டு வந்தானா? நீ முழுக்க வாசித்து பாருங்க, அவனால என்ன பண்ண முடியல. அவன் அதிக ஆஸ்தி உறவனாக இருந்ததால் பணத்தை விட முடியவில்லை. ஏன்? அவன் அதிமேலே ஆசை கொண்டவனாக இருந்தான். அந்த ராஜ்யத்தை விட இது பெருசு நினைச்சான் போயிட்டான். என் வாழ்க்கையில ஆண்டவரின் ராஜ்யம், ஆண்டவரின் சபை, ஆண்டவருக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையை விட எனக்கு பெரியது ஒன்றுமில்லை என்று மனசுல நினைக்கிறது இல்லைங்க. அந்த சூழல் வரும்போது செய்து காட்டும். நீ என்ன பெருமதி ஆண்டவருக்காக, என்னத்தை இழந்திருக்கிற ஆண்டவருக்காக. என்ன பணம் பெருசு? ஞாயிற்றுக்கிழமை ஐயா வேலை, இன்னைக்கு வேலைக்கு போறோம்னா எனக்கு வேலை விட்டு எடுத்துருவாங்க. விட்டு வா. ஆண்டவரின் ராஜ்யத்தை விட அந்த பணம் பெருசா போயிடுச்சு. உனக்கு பணம் ஏன் போறது என் வேலைக்கு? ஏன்னா உனக்கு ஆண்டவருடைய அந்த பெருமதி இல்லை. ஒருத்தன் பொக்கிஷத்தையும் அந்த முத்துக்களையும் கண்டு ஓடி அவன் ஆஸ்தியை இழக்க தயாரானார் என்று பார்க்கிறோம். நீ இந்த உலகத்தில் உள்ள இந்த பணத்தையும் பொருளையும் விட்டு வா, இந்த பணத்துக்கு வர முடியன்றாரு. ஏன்? அந்த வேல்யூ சும்மா கிடையாது. அந்த ராஜ்யத்தின் பெருமதி நீ சாதாரணமாலாம் நீ பெற்றுக்கொண்டு போய்விடலாம் நினைக்காத. வேல்யூ ஆஃப் தி கிங்டம் உன் வாழ்க்கையின் பணத்தை விட அது பெரியது என்று இந்த மனிதனுக்கு கடவுள் புரிய வைத்தார். அது மூலம் நமக்கு புரிய வச்சிருக்கார். இழக்க முடியல எதுவுமே பணத்தை. அப்புறம் நான் கிறிஸ்தவன், நான் பாட்டு பாடுறேன், வசனம் பேசுறேன், என்னத்தை பேசி என்ன பயன்? நீ பரவாயில்ல யாருமே தெரியாது போன்று வர எங்க போற? நரகத்துல போயிட்டு பணத்தை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. 10 நிமிஷம் எடுத்துக்க முடியாது. பணம், பொன், பொருள் இவைகளை காட்டிலும் உயர்ந்த வேல்யூ இந்த ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம். இரண்டாவது வாசிங்க, மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல இன்னொரு சம்பவம் சொல்றாரு. மத்தேயு 16, 24, 25 வாசிக்கலாங்களா? மத்தேயு நம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இங்கே அவர் இரண்டாவது ஒரு விஷயத்தை சொல்றாரு. முதலாவது நாம் பார்த்தோம் பணம், பொருள், இந்த உலகத்தின் ஆஸ்திகளை விட அவர் ராஜ்யம் பெருசுன்னு பார்த்தோம். மோர் வேல்யூ. இங்க இரண்டாவது நாம பார்க்கிறோம். நீ 25 வாசிங்களே. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். எதை? ஆண்டவருடைய ராஜ்யத்தை. அவரு கூட போய் பரலோகத்துல சேரத்துக்கு அந்த அவருடைய ராஜ்யத்தோட வேல்யூ என்ன? உன் ஜீவனை காட்டிலும் பெருசு, உன் உயிரை காட்டிலும் பெருசு. ஆண்டவருக்காக நான் உயிரை கொடுப்பேன், ஆண்டவருக்காக நான் எல்லாத்தையும் கொடுப்பேன். ஒரு நாள் கொடுக்க முடியல ஆண்டவருக்காக, நீ உயிரை கொடுக்க போற? கொடுக்க முடியாது. விளையாட்டு சொல்ற, தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. உயிரை கொடுக்குற நீ ஏன்பா நேரத்தை கொடுக்க முடியல? ஜெபம் பண்ண ஒரு நாள் 5 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியுதா? ஆண்டவர்கிட்ட வேதம் வாசிக்க முடியுதா? அவருக்காக வாழ வேண்டும் என்கிற ஆவல், ஆசை, அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்குதா? மாய்மாலமான ஒரு கிறிஸ்தவத்துல நாம் முழுகி கிடைக்கிறோம். மறந்துடாதீங்க. வேல்யூ என்னன்னு தெரியாதனால அந்த பிரச்சனை. எனக்கு அந்த பொக்கிஷத்துடைய வேல்யூ தெரிஞ்சதுனால்தான், என் சொத்தை விட அது பெருசு தெரிஞ்சதுனால்தான் என்ன பண்ண போயிட்டு சொத்துல அது 2 செகண்ட் சொத்துல மீட்டு போயிடலாம். ரைட்டுங்களா? அதான உண்மை. அந்த சொத்தை விட, என் ஆஸ்தியை விட அந்த பொக்கிஷம் பெருசு. எது? அந்த ராஜ்யம். என் உயிரை விட இந்த ராஜ்யம் பெருசு என்று நினைக்கிறவன் உயிரை துச்சமாக எண்ணுவான். மறந்துடாதீங்க. எந்த உயிருக்காக பயந்து மறுதலிச்சானோ அதே பேரு தன்னை தலைகீழாக அந்த சிலுவையில் அடையுங்கள் என்று சொன்னதற்கான காரணம் தெரியுமா?
he know the value of the kingdom. முதல்ல தெரியல, இன்னும் அவன் தெரிந்து கொண்டான். அவனுக்கு அந்த யூதாசுக்கு அந்த ராஜ்யத்தின் பெருமதி தெரியாதவன் தான் போய் காசுக்கு வித்துட்டு வந்தான், நான்கு கொண்டு செத்தான். அவனுக்கு அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பெருமதி தெரியல. உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம் என்று வேதம் சொல்லுகிறது என்கிறதை பார்க்கிறார்கள். நீங்க அந்த வேசியாகிய ஸ்திரீ எல்லாவற்றையும் விற்று பரிமள தைலத்தை வாங்கி வந்து எங்கே ஊத்துறான்? அந்த பாரத்துல ஊத்துறான்னு பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விற்ற என்ற வார்த்தையை நீங்க மீண்டும் கவனிக்க வேண்டும். ஏன்? அவன் புரிந்து கொண்டார், என் வாழ்க்கையில நான் செய்த பாவம் அக்கிரமம் இதற்கு ஒரே தீர்வாக, இவ்வளவு பெரிய பொக்கிஷமாக, என் வாழ்க்கைக்கு அதை விட மிகப்பெரிய செல்வமாக என் மறு வாழ்வை கொடுத்திருக்கிறாரே, நித்தியமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரே, இவரை விட இந்த ராஜா விட இந்த உலகத்துல எதிர்ப்பா பெருசு. அங்க இருக்கிறவங்க கூட சீசனை கேட்டான், அறிவில்லை, ஏழைகளுக்கு வித்து கொடுத்திருக்கலாமே, உதவி செஞ்சிருக்கலாம் என்றார். ஆண்டு திரும்பி பார்த்து சொன்னாரு, நான் போன பிறகு ஏழைகள் இருப்பாங்க, அவள் நான் மரிக்க போகிற காரியத்துக்கு முன்னமே இதை செய்தார் என்று அவர் சொல்லுகிறார். She know the value of the kingdom. ராஜாவின் அந்த மதிப்பை அவள் அறிந்து கொண்டாள். அவள் வாழ்க்கையில இந்த பணம், இந்த பொருள், சொத்தை விட அது பெரியது என்று அவள் உணர்ந்து கொண்டாள். அருமையானவர்கள், இங்க எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 14:26 இன்னும் அவர் அழகாக சொல்றாரு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம். நல்லா கவனிக்கணும். யாதொருவன் வந்து தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் வெறுக்காவிட்டால் நீ பரலோகம் போக முடியாது. அவருடைய பிள்ளை கிடையாது, அவர் ராஜ்யத்தின் புத்திரன் நீ இல்லை. நீ சொன்ன அந்த லிஸ்ட் பாத்தீங்களா? அக்கா, தங்கச்சி, சொந்தம், பந்தத்தை தான் பேசுற, ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசுற. ஏன் நீ உலகத்திலே எதற்காக இழந்து கொண்டிருக்கிறாய்? ஏன்பா இன்னைக்கு 16வது நாள் தான் தவசம் வைக்கணும். ஐயோ, சொந்த பந்தம் போச்சுக்குங்க ஐயா. ஏன் இன்னைக்கு வைக்கணுமா கல்யாணத்தை? ஐயோ, அவங்க போச்சுப்பாங்க, அதான் போயிட்டேன். சர்ச்சைக்காம அவங்கள பைபிள் ஸ்டடி, ஐயா அவங்க ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க, ஐயோ சொந்த பந்தம் போச்சுக்கா. இப்ப சொல்றாரு, உன் அக்கா, தம்பி, உன் பெரியம்மா, பெரியப்பா, சித்தப்பா, இந்த உலகத்தில் உன் தகப்பன், தாய், எல்லா உறவுகளை காட்டிலும் அவள் ராஜ்யம் பெருமதிப்பு உள்ளது. நீ வெறுத்துதான் வெறுக்கலாம். இந்த இடத்துல வெறுன்னு சொல்றாரு, இன்னொருத்தர் நேசின்னு சொல்றாரு. உன் மனைவியை நேசின்றாரு, உன் பிள்ளையை நேசின்னு அர்த்தம். அது அந்த வெறுப்பு இல்லை. நீ கண்டிப்பா அவன் நேசிக்கணும். ஆனால் ஆண்டவரை விட, அவர் ராஜ்யத்தை விட, அந்த ராஜ்யத்தின் காரியத்தை விட இந்த உலகத்தில் அது பெருசல்ல என்கிறதை மறந்து விடாது. பல சோதனை வருது, நல்லா உட்கார்ந்துருப்போம். மாமியார் ஏதாவது பேசுவாங்க, இல்லை மருமக பேசுவாங்க. சோதனை டெஸ்ட்டுங்க. ராஜ்யத்துல நீ என்னத்தை இழக்க போறன்றதுதான் பிரச்சனை. அந்த சோதனையில் நீ தேவனை மகிமைப்படுத்துகிறாயா அல்லது சாத்தானை மகிமைப்படுத்துகிறாயா? எதை இழந்த? உன் பேரை இழந்தியா? உன்னுடைய கௌரவத்தை இழந்தியா? கடவுளுக்காக நான் பொறுமையா போறேன், நான் புத்தியுள்ள ஸ்திரியா இருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் இழந்திருக்கிறோமா? உன் பேரை இழந்திருக்கிறியா? உன் சொந்த பந்தமும் உன்னை இழந்திருக்கிறியா? முதல்ல அப்புறம் எப்படி நீ உயிர் கொடுப்ப கடவுளுக்காக? சோதனை வரட்டும், நான் ஆண்டவருக்காக எவனா துப்பாக்கி வச்சு சபைக்கு நடுவு நிக்கட்டும், நான் என்ன பண்ணிடுறேன், நான் செத்துறேன், நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன், நீ போகவே மாட்டேன் அப்படின்னு அந்த பக்கம் ஓடி போயிடும். ஏன்? சொந்த பந்தத்தை இழக்க முடியும், நீ எப்படி உயிர் இழப்ப? அதை விட ஏதாவது பெருசு இருக்கா? அருமையானவர்களே, இந்த ராஜ்யத்தின் பெருமதி தெரியுதா? வேல்யூ ஆஃப் தி கிங்டம். ஒரு நேரத்தை இழக்க முடியல, வேலையில அந்த வேலையை ஆண்டவருக்காக இழக்க முடியல. எத்தனை பரிசுத்தவான்கள் இழந்திருக்காங்க தெரியுமா? கவர்மெண்ட் வேலையை எதுக்காக? ஆண்டவருடைய நாள், கர்த்தருடைய நாள் என்றார். என்னுடைய நாள், அது உன்னுடைய நாள் இல்லை. ஆண்டவருடைய நாளுக்காக எத்தனையோ பரிசுத்தவான்கள்
தூக்கி வேலையை போட்டு போலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்? they know the value of the kingdom. எத்தனை பேர் ஒலிம்பிக்ல ஃபைனல் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு, அவன் ஓடினான் ஃபர்ஸ்ட் அந்த ரெக்கார்ட் படி தூக்கி போட்டு சர்ச்சுக்கு போயிட்டான். அமெரிக்கால கேக்குறாங்க, உன்னை நம்பி அனுப்பிச்சுவேன். அவன் சொல்றான் ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டோடைய ராஜ்யத்தை காட்டிலும் இந்த மெடல் எனக்கு முக்கியம் இல்லை, அங்க கிடைக்கிற மெடல் தான் எனக்கு முக்கியம், எனக்கு தேவைன்னு போயிட்டான். ஆனா அது அடுத்த வருஷத்துல அவன் சாம்பியன். அவன் முதல் தங்க ஒலிம்பிக்கு தங்க மெடல் அடிச்சான். வரலாறு இருக்குது, நான் எடுத்துக்காட்டுறேன் வாங்க. நாம எங்கேயோ ஒரு மூலையில எதிர்பார்த்து கிடைக்கலங்க இந்த பொக்கிஷம். எதிர்பார்க்காத புறஜாதிகளாக நமக்கு கிடைத்த பொக்கிஷம் இயேசு கிறிஸ்து என்ற அவருடைய ராஜ்யம், அவருக்கு அப்பா என்று கூப்பிடுகிற பிள்ளைகள் என்கிற ஒரு புத்திர சுவிகாரம். எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்துறது. பெருமதி தெரியல, அவருடைய வேல்யூ தெரியல. படிப்பு, ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக ஆண்டவருடைய வசனத்தையும் அவருடைய நேரத்தையும் ராஜ்யத்தை தூக்கி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். என் உறவுக்காக, சொந்தத்துக்காக, என் உயிருக்கு பயந்துட்டு அவங்க ஏதாவது சொல்லிருப்பாங்க, இவங்க ஏதாவது சொல்லிருப்பாங்க. நோ, என் ஆண்டவர் சொன்னால் சரி, அது தவறே இந்த உலகம் சொன்னாலும் தவறு என்று இந்த உலகம் சொன்னாலும் அது சரிதான். ஆண்டவர் தவறு என்று சொன்னால் இந்த உலகம் அதை சரி என்று சொன்னாலும் தவறுதான். யார் என்னோட கஷ்டம்? ஆண்டவர் தான் முக்கியம். நிற்க முடியுமா? ஏன் நிற்க முடியல தெரியுமா? உங்களுக்கு அதனுடைய பெருமதி, அந்த ராஜ்யத்தின் பெருமதி உங்களுக்கு தெரியல. கடினம் பரலோகம் போறது நீங்க ஈஸி நினைக்காதீங்க. அது இலவசம், இலவசம் தான். அந்த கனிகள் எதனால வெளிப்படுகிறது என்கிறதை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். கனினா சும்மா அன்பு காட்டுங்க, காணிக்க போட்டுங்க, அந்த கனியை பத்தி பேசுறவங்க வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. கிறிஸ்துவை நீ உன் வாழ்விலே வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, அவரை பெருமதியாக கொண்டு அவர் பின்னாக ஓடுகிற வாழ்க்கை, அவருக்காக எதையும் சகித்து இழக்கிற வாழ்க்கை இருக்கா? லூக்கா 9ஆம் அதிகாரம் 60 வாசிங்க. அங்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் போறாரு. ஒருத்தர் வந்து கேட்கிறான், ஆண்டவரே என் தகப்பன் மரித்து விட்டான். என்ன போயிட்டு இருக்காங்க? உழைத்து போயிட்டு இருக்காங்க. என் தகப்பன் மரித்து விட்டான். வாசிங்க 60 என்ன சொல்றா பாருங்க. அதற்கு இயேசு, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், தகப்பனை அடக்கம் பண்றாங்கப்பா, ராஜ்யத்தின் வேலையை பார்த்துட்டு வா போலாம். எது பேசுன்னு தெரியல அவனுக்கு. இதை விட எக்ஸ்ட்ரீம் என்னங்க சொல்லித்தாரு. நீங்க மத்தேயு 6:31, 32, 33 அழகா சொல்றாரு பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள், இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். எதற்காக இந்த ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம், தூஷணப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சாப்பாட்டுக்காக, உடைக்காகவும், வேலைக்கு இதுல போறோம். சாப்பிட்டு என் பிள்ளை நல்லா இருக்கணும், வீடு கட்டணும், அதை போனோம், இதை போனோம், வேலைக்கு போனோம். அது முக்கியமா, இது முக்கியமா? ராஜ்யம் முக்கியம் சொல்றாரு. நீ அற்பமான இந்த விஷயத்துக்காக ஓடுற, ஆனா எது முக்கியம் சொல்றாரு பாருங்க. முதலாவது seek first, முதலாவது செகண்ட் இல்லங்க, செகண்டரிங்க. அடுத்து நான் நாளைக்கு வந்துறேன், அந்த அட்ஜஸ்ட்மென்ட் இல்லங்க. seek first kingdom of God. முதலாவது ஃபர்ஸ்ட் எதை தேடு? தேவனுடைய ராஜ்யத்தையும், பின்பு எல்லாம் கிடைக்கும். நீதியையும் தேடுங்கள். அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சட்டமாகிய இந்த சத்தியத்தின்படி எப்படி வாழ்வது, எப்படி சபை நடத்துவது, எப்படி ஆராதிப்பது, எப்படி நான் ஒவ்வொரு செயலையும் இதை பார்த்து செய்வது என்கிற நீதியை தேடுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியாது. எங்க தேடு? ஊர்ல போய் தேடாத, சத்தியத்தை தேடு. யாரோ சொல்றாங்க தேடாத. ஏன்னா இந்த உலகத்துல 99% கள்ள போதவர்கள் தான் இருப்பான்னு வேற சொல்லுது. ஓனாய் கூட்டத்தில் தான் ஆடு போகும். ஒரு ஓன ஆட்டு கொடுத்து வந்தாலே அந்த ஆட்டு வந்த காலி ஆயிடும். அவர் எங்க அனுப்புறாரு? நம்மள இந்த உலகத்தில் மெஜாரிட்டியா இருக்கிற கள்ள போதனை, தவறான மூட நம்பிக்கைகளின் நடுவிலே நான் வாசம் செய்து கொண்டிருக்கிறேன். இருளின் மத்தியிலே ஒளியாக, சாரமற்ற இந்த உலகத்தின் மத்தியிலே ருசி அறியாத, எது சரி தவறு என்று அறியாத இதன் மத்தியிலே உப்பாக நான் ஒளி வீசவும் ருசி காணவும் என்னை அனுப்பி இருக்கிறார் என்பதை மறந்து விடாது. சொன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லைங்க. இல்லை தயவுசெய்து இப்பயே போயிங்க, எல்லாம் ஒண்ணுதான்.
எக்ஸ்ட்ரா ஆக்கியதான் பெற்றுப்பீங்க. ஆண்டுகிட்ட வந்து தேவையில்லாம செத்து சாவாதீங்க. போய் அங்கேயே போய் தூபம் காட்டிக்கிட்டு பூவை போட்டு இருந்திருங்க. ஏன்? உங்களுக்கு ராஜ்யத்தின் பெருமதி தெரியல. பண்டிக்கு முன்னாடி எதை போறாங்கன்னா ஏன் பண்ணி தீச்சிட்டே இருக்கும். நீ முத்து போட்ட தீக்காது. அதுக்கு தெரியும் முத்து நான் இங்க தீக்க மாட்டேன் போயிடுமா, சேர்த்து தீச்சிட்டு போயிடும். இல்லையா? முத்து பண்ணிக்கு முன்னாடி போட்டீங்க சேர்த்துல, ஐயோ இங்க முத்துக்கு விட்டு போயிடுமா, அதையும் குழம்பு சேர்த்தோட சேர்த்தா கரெக்ட் போயிடும். அது நமக்கு அருமை தெரியும். அது நம்ம பழக்கம்னு சொல்லுவாங்க. கழுதிக்கு தெரியுமா அவருடைய ராஜ்யத்தின் அருமை தெரியாதவர்கள் இந்த கழுதிக்கு மேல கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை என்றுதான் அர்த்தம். ராஜ்யம் அவருடைய ராஜ்யம் என்பது பெருமதிக்குள்ளது. இந்த உலகத்திலே உன் சொந்தம் பந்தம் பணம் சொத்து எல்லாவற்றையும் விட்டால் வீடாகாது என்கிறத சொல்றாங்க. என் வாழ்க்கையில நான் எதை இழந்திருக்கிறேன்? 13:44 சொல்றாரு. இந்த பரலோக ராஜ்யம் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாய். அதை கண்டவுடன் அவன் மறைத்து அங்க ஒரு அந்த செல்ஃபிஷ் இதை நான் போய் ஆகணும், இது யாருக்கும் கிடைக்க கூடாது என்கிற வாஞ்சை அதை குறிக்கிறது. வைராக்கியம், இது யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த சத்தியத்தை கத்துக்கணும், இது சத்தியத்தை இப்படி வாழணும், இதுதான் உண்மையான சத்தியமா, இது எப்படி ரைட் ஆகும், இது தப்பாகும். இந்த உலகத்துல பல போதனைகள் இருக்குங்க. இந்த உலகத்தை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. இந்த வேதத்தின் பொக்கிஷத்தை பார்த்து அதை இனம் கொண்டு கொள்ளாத, அதை தேடி கண்டறியாத, நீதியை தேடாத உடைய உள்ளம் எப்படிங்க இந்த பொக்கிஷத்துக்கு பெருமதி அளிக்கும்? எது பொக்கிஷமே தெரியல, எப்படி நீ பெருமதி அளிப்ப? நேரம் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். என் வாழ்விலே நான் என்ன பெருமதி அளித்திருக்கிறேன்? என் பிள்ளை ஆபிரகாம், அவனுக்கு ஒரே புத்திரன் இழந்தாங்க. அயாலமா இழக்கிறது முடியுமா உங்களால? இன்னைக்கு சொன்ன நாரிகை சுட்டு போயிடுங்க. முன்னாடி போறாங்க கடவுளா யோசிக்க முடியல. அதிகாலையில எழுந்து போனான்னு அதிகாலையில நான் பார்த்தேன். எங்க பைபிள் ஸ்கூல்ல எடுத்தாங்க எங்க குடும்ப ஜபத்துல. அதிகாலையில எழுந்து போனா என்னங்க உங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது. நைட்லாம் என் பிள்ளைய போட்டாங்க. ஐயோ நைட் எங்க போய் ஓட்டுப்பீங்க. எதையும் இழப்பதற்கு தயாராக எப்போது ஒரு மனிதன் இருப்பான் தெரியுமா? அதை விட ஒன்று பெரிசு என்று தெரிந்தால்தான் அவன் அதை இழக்க தயாராக. அருமையானவர்களே, நான் ஆண்டவருக்காக என்னத்தை இழந்திருக்கேன்? நீ வாய்க்கே சொல்லியிருக்கலாம், நான் கசமாக கொடுக்குறேன், காணிக்க போடுறேன், பாட்டு பாடுறேன், நான் 2 மணி நேரம் கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை உட்காந்துறேன். நாங்க 8 மணிக்கு வந்து ஆராதனைக்கு 9 மணிக்கு வரோம். எப்படி எனக்கு நேரத்துக்கு 1 மணி நேரம் ஏங்க? இது கர்த்தருடைய நாள் என்றால் என்ன மணி நேரமா? தப்பா எடுத்துக்காதீங்க. நான் புதுசா வந்து நம்மள வையலாருன்னு நினைக்காதீங்க. நாள் கர்த்தருடைய நாள் தானே சொல்லியிருக்குது. நாள்ல என்னது? 2 மணி நேரம் 3 மணி நேரம் 24 hours ஒரு நாள். அது அவருடைய நாள். அது அவருடைய கொடுக்க முடியல. இங்க ஆராதனை ஒரு 3 மணி நேரம் கொடுக்க முடியல. 3 மணி நேரம் படம் பார்க்க சொல்லு. கண்ணிமிக்காம இன்டர்வல் ஏன் வெட்டுறான்? அது வேற விளம்பரம், நாடகத்துல விளம்பரம் போட்டோம். கரெக்டான நேரத்தில் நாடகம் விளம்பரம் போட்டாங்க. எதுக்கு எதை இழக்குதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. ஆண்டவருக்கு என்னத்தை இழந்தோம்? நேரத்தை இழக்கல, உன் மரியாதையை இழக்கல, உன் பெயரை, ஆண்டுடைய சத்தியத்தை நீதிப்படி வாழ்வதற்கு என்னத்தை இழந்திருக்கோம்? என்னை பத்தி எப்படி சொல்லலாம்? வைராக்கியம் வந்துருது. உன்னை பத்தி சொன்னா கோபம் வந்துருது. சத்தியத்தை பார்த்தியா? அவருதான் எனக்கு செஞ்சேன். எனக்கு உன் வாழ்க்கையில இழந்திருக்கிற சத்தியத்தின்படி வாழ்வதற்காக. ஏன்? அது ஒரு ராஜ்யம். நீ ராஜ்யத்தின் புத்திரன். அவர் சொல்லுவது மட்டும்தான் சட்டம். கண்களை முடிச்சிருக்கிறாங்க.